ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேட்டுப்பாளையம் ரோடு கிளம்பியிருக்க மேட்டுப்பாளையத்தில் அது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் வாசலில் தான் அந்த மாடு இருந்துச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், அங்கே விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலில். சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம் ஊட்டிக்கு. அப்படியே தேயிலை தோட்டத்துக்கு வந்தோம் பாருங்கள். தேயிலை தோட்டம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பருங்க. குழு குழு குழுன்னு இருந்துச்சு. மழை இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அதையும் அப்படியே இறங்கி எல்லாம் வீடியோ எடுத்தேன். சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ள பல ஏக்கரில் இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தேன் இறங்கி. சரி, உங்களுக்கும் இதை காட்டிடலாம். ஏன்னா 10 நாள் என்னால் வீடியோ போட முடியாது, நான் டூரிஸ்ட் வந்ததுனால. உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் பார்க்குறத அப்படியே காட்டுறேன். அப்புறம் கூடலூருக்கும் அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்புனேன் ரோட்டில். சரி, அப்படியே ஒரு காரில் போகும்போது இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்தா 2 பக்கமும் காடுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, அதில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த வீடு கூடலூரில் இருந்துச்சு. அங்கேருந்து வெளியில் வரத்துக்கே எனக்கு 1 கிலோமீட்டர் ஆகும் பாருங்கள். அவ்வளோ பெரிய இடம். ஆனால் யானைகளாக வருமா. 8 மணிக்கு மேலே வெளியே வராதிங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. நாங்கள் 5 மணிக்கு கிளம்புனோம். நம்ம ரியலாக மிருகங்களை பார்க்கலாமா அந்த இடத்துல. அதனால் சரி கிளம்பலான்ட்டு 5 மணிக்கே டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோம். கவர்மெண்ட்டுடைய டிக்கெட்டு. அது 4000ன்ட்டு. அது விடிய காலம் 6 மணிக்கு ஒன்றும், ஒரு 8:30 மணிக்கு ஒன்று 2 ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அதோடு முடிஞ்சிருமா அவங்களுடைய ட்ரிப்பு. சரி, அதில் போகலான் தாங்க. சரிங்க, காலையிலே கிளம்புனோம். இங்கேருந்து கிளம்ப 1 ஹவர் ஆகுமா நாங்கள் போகிற இடத்துக்கும். அப்படியே வெளியில் கிளம்புறோம். எங்கள் இடம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அந்த ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீடு ஒரு 6 வீடு இருந்துச்சு பாருங்கள். அந்த வீடுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா ஃபர்னிச்சரும் கொடுத்து நல்லா இருந்துச்சு. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அவங்ககிட்ட சொன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த வரும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு வருது அவங்க வீட்டிலேருந்து. நான் இப்போ வெளியே கிளம்புறேன், ஒரு கேட்டு வரும். ஆனால் இதெல்லாம் சும்மா அப்படியே டெம்பரரி தான். யானையெல்லாம் சைட்லேருந்தே வருது நைட்டில் அவங்க இடத்துக்கு. யானை வருமா. அந்த கதவு மட்டும் 8 மணிக்கு மேலே வெளியே வராதிங்கனால நாங்கள் வரல. அப்படியே திருப்பி கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொரு கேட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க பாருங்கள். இன்னும் ஒரு கேட்டு வரும். அதுக்கப்புறம் ரோடு. இவ்வளோ இடத்துல தானே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தங்கின இடம், சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் நானே சமைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு கறியெல்லாம். இப்போ அடுத்த கேட்டு வருது பாருங்கள் வெளியில். இதையும் தாண்டினா தான் நாங்கள் ரோட்டுக்கு போக முடியும். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து. எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மிருகங்களை நம்ம ரியலாக பார்க்கலாம். லக்கு தான் சொல்கிறாங்க அங்கே போகிற இடம். அந்த வெளியே வந்துட்டோம் பாருங்கள். இந்த 2வது கேட்டு திறந்தா இப்படி ரோடு உங்களுக்கு. ஆனால் பயமாக தான் இருந்துச்சு. யானை நடமாடணும்னு கிளம்பணும். சரி, காலையிலே கிளம்பி போய் பார்க்கணுமேனு. இதான் நான் தங்கியிருந்த வீடு உங்களுக்கு. சூப்பர் வீடு நடுவில். இப்போ இந்த கிளம்புறோம். அந்த வனத்துறை ஃபாரஸ்ட்டில் நிற்கிறோம் டிக்கெட் வாங்குறதுக்காக. அவங்க அந்த 6 மணிக்கு தான் கரெக்டாக திறப்பாங்களாம் கேட்டு. அதுக்கப்புறம் தான் வண்டிகளே விட்றாங்க அவங்க உள்ளே. எங்கள் காரில் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். எங்கள் காரில் தான் அந்த மசனக்குடி போகிறதுக்கு கரெக்டாக 1 ஹவர் கூடலூர்லேருந்து. அதுக்கப்புறம் அந்த ஜீப் எங்களை கூட்டிகிட்டு போகுது உள்ளே. ஃபுல்லாக அந்த ஃபுல் காட்டுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்படியே மோசமாக இருக்குது அந்த இடங்களே. தான் நாங்கள் கிளம்பியாச்சு உள்ளே. எங்கள் காரில் ஃபஸ்ட்டு கிளம்புறோம் பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதெல்லாம் நம்ம இயற்கையாக பார்க்க வேண்டியது. ரொம்ப சூப்பராக இருக்கும். மிருகங்களை நம்ம இயற்கையாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே மிருகங்களை பார்த்தோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் காரில் போகும்போதே. இந்த பாருங்கள், காட்டு எருமை பாருங்கள். இவ்வளோ அப்படியே ஒவ்வொன்றும் சைஸ் அப்படி இருந்துச்சுங்க. பெரிய பெரிய சைஸ் காட்டு எருமைகள். பயமாக தான் நிறுத்தக்கூடாதுன்ட்டாங்க. மயிலும் அப்படியே பக்கத்துலேயே நடமாடுதுங்க. அந்த நம்ம பார்த்து தான் போனோம். யாருமே பார்த்து பொறுமையாக போங்க தான் அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க. விலங்குகள் வந்தால் நின்றுடுங்க. மான் ரொம்ப சுற்றுது. இந்த பாருங்கள், கிட்டேயே அப்படியே மயில் உலக வச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில். சரி, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா சைடில் காட்டு வருமா அவ்வளோ பெருசு. எங்களுக்கு முன்னாடி 2 காரு. அவங்க பயப்படுறாங்க கார் எடுக்கையே. அப்புறம் போங்கங்க, நிற்காதீங்கன்னு எல்லோரும் கத்தணும். அப்புறம் அவங்க மூவ் ஆகும்போது அப்புறம் எங்கள் கார் மூவ் ஆச்சு. அது அப்படியே கோவத்தில் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிச்சு உடம்ப. அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் சூப்பர் த்ரில்லிங் தான் பார்க்குறது நேரில். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அப்படியே சரி போகும்போது அங்கே போய் கொஞ்சம் தூரம் அப்படியே எங்கள் கார் போய்ட்டு டிக்கெட் எடுக்க கவுண்டருக்கு போய்ட்டோம் நாங்கள். மசனக்குடி அங்கே போய் டிக்கெட்டும் எடுத்தோம் வனத்துறைக்கு. அங்கே காலையில் போய் நம்ம ஆன்லைனில் எடுக்கலாம் போல இருக்குது, அங்கே போய் எடுக்கலாம் போல இருக்குது. ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அவங்களுடைய வண்டியும் வந்துச்சு. கவர்மெண்ட்டுடைய வண்டி தான் எங்களை கூப்பிட்டு போச்சு, ஜீப்பு. அந்த ரோட்டில் வரும்போது லக்கு இருந்தால் தான் மிருகங்களை பார்க்கலாம் சொல்லியே தான் கூப்பிட்டு போகிறாங்க. லக்கு இருந்தால் நீங்கள் பார்க்குங்க. இதை பாருங்க, புளியை பார்க்குற பாருங்க. பார்த்தோன்னே அப்படியே உடம்பே செலுத்துருச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகு புளி. இது ஷைனிங்கும் அது இயற்கையிலே நடமாடுறதை பார்த்தா எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க. அவ்வளோ அழகு. அப்புறம் யானை பாருங்கள் ரோடை கிராஸ் பண்ணுது பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு லக்கு இருந்திருக்கு. எல்லாமே நாங்கள் பார்த்தோம் மிருகங்களை. ஏன்னா காலையிலே 2 வண்டி தான் போகுது. நாங்கள் அவ்வளோ பெருசு கிராஸ் ஆகுது. ஆனால் அப்படியே நின்றுடுறாங்க. அவங்களுக்கு தெரியுமா, அந்த ஜீப் டிரைவர்ஸுங்களுக்கெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு எந்தெந்த டைம் எங்கெங்கே வரும்னு கரெக்டாக.
அதனால் பார்த்து தான் கூப்பிட்டு போகிறாங்க எங்களை. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அவங்க. அப்படியே அனுப்பிட்டு அங்கே அங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், கரடியை பார்த்தோம். இது வந்து அந்த ஆதிவாசிகளுடைய கோயிலாக அந்த இடம், வனதேவர் கோயிலாக. அது உள்ள சாமிலாம் கும்பிட்றாங்க, ஏதோ வைப்பாங்க பிறகு அதை சாப்பிட வந்திருக்கு பாருங்கள் கரடி. உள்ளே போயிட்டு வெளியே வருது பாருங்கள். அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப அழகாச்சு. நிறுத்துகிறாங்க டிரைவர்ஸு, நிறுத்தி சவுண்டு மட்டும் கொஞ்சம் போடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க, நிறுத்துகிறாங்க. சரி அப்படியே பார்த்துக்கிட்டே தான் அப்படியே இருந்தோம்க்கா. மேலே ஜீப் மேலே உட்காந்தேன், கீழே உட்காரல, மேலே உட்காருங்க, நல்லா தெரியும் நாங்கள். ஏன்னா கொஞ்சம் பயந்தான். அப்புறம் பார்த்தா அங்கே குரங்குகளும் இருந்துச்சு பாருங்கள். அந்த குரங்கு ரங்கூர் குரங்குன்னு சொன்னாங்க. அது சும்மா சர்வசாதாரணமாக நடமாடுதுங்க, இங்கே ஓடுது அங்கே ஓடுது, பார்க்கவே அழகு அது. அது எக்கச்சக்கம் எல்லா மரங்களும் தாவுறதும் இயற்கையிலே அந்த பழங்களை சாப்பிடுதுங்க, ஓடுதுங்க ஜம்ப் பண்ணி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அடுத்தது மயில் அப்படியே நிறுத்திட்டாங்க ஜீப்பை. ஏன்னா அந்த மயில் தோகை விரித்து ஆடுது பாருங்கள், என்ன சூப்பருங்க, எவ்வளோ நேரங்க அது. அது அழகாக அந்த கிளைமேட்டிக் ஜில்னஸ்க்கு அது பாட்டுக்கு நல்லா எங்களை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வண்டி நின்றுடுச்சு ஜீப்பு. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீப் போச்சு, நாங்கள் பின்னாடி போனோம். 2 ஜீப்பை நிறுத்தி அழகாக 2 பேருமே நல்லா பார்த்தோம். வீடியோஸ்லாம் எடுத்துக்கங்க. நாங்கள் நல்லா பார்த்தோம். ஒவ்வொரு ஜீப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கொடுக்குறாங்க. ஏன்னா மிருகம் வரும்போது அவங்களே டிரைவர்ஸுங்களுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல இது இருக்குன்னு பார்த்துவான்னு. அந்த இதுக்காக மயிலுக்காக அப்படியே நின்னோம். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்தால் இறங்கக்கூடாது, ஜீப் விட்டு யாருமே கம்பல்சரி இறங்கக்கூடாது, ஜீப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோஸ் நிறையா அவ்வளோ அழகுங்க. உண்மையாகவே இதை நீங்கள் விடவே விடாதீங்க. மசனக்குடிலாம் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம், ஆனால் ரொம்ப எனக்கு லைக் பண்ணி சந்தோஷமாக பார்த்தேன். கண்டிப்பாக திடீர்னு தான் கிளம்புனோம். அப்புறம் மான்களை பாருங்கள், அதுங்க பாடுக்கு இஷ்டமாக மான் எக்கச்சக்கங்க, ஆயிரக்கணக்கான மான்கள் இருக்குது. அப்படியே 6 மாதத்துக்கு ஒருட்டி அதுங்க குட்டி போடுமா, அவங்க டிரைவர் சொல்லிகிட்டே வராங்க. அது பாயிற பாய்ச்சல் அந்த புளியும் அந்த ஸ்பீடுக்கு பிடிக்குமா அதை போய். அதை வந்து அவங்க பார்த்துருக்காங்களா, நம்ம அதெல்லாம் பார்த்ததில்ல. டிரைவர்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோமா, அதுவும் ஒரு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். மயிலும் மரத்தில் நிறையா உட்காந்துருந்துச்சு. உங்களுக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த இயற்கை அழகுகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த டூருக்கு போகிறதுக்காக அப்படியே சரி கிளம்பிடலான்ட்டு மானையும் பார்த்தோம். மானும் திருப்பி நிறையா வந்துட்டு சரி அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இடங்களை கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பீங்க. ரூம்ஸ் ரெண்ட்டுங்களும் ரொம்ப கம்மி தான். அங்கே வீடே நமக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. அதை பாருங்க, உட்காந்துருக்கு பாருங்க அந்த மயிலுங்க பாருங்கள், என்ன அழகாக மரத்தில் அவ்வளோ அழகாக உட்காந்துருந்துச்சிங்க. ஒரு மரத்தில் ஒரு 10 மயில். பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்